ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, இன்று என்னை வணங்கியும் துன்பங்கள் தொடர்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய். அதுவரை காத்திரு என் குழந்தையே. காலம்தான் தீர்மானிக்கும் எல்லாவற்றையும். நீ நம்பிக்கையோடு காத்திரு. இறைவனை நினை. நான் என்னும் மமதையை கொன்றுவிடு. வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள், அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள். அது உன் இயல்பில் வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள். நீ பார்த்தவை நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள் அது. அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ நேர்மறை எத்தனையோ. நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போகச் செய்யும். எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனைகளிலேயே தேங்க வைத்துவிடும். அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும். நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும். அது உன்னை சூழும்போது அதை உன்னிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதை விட அதை நேர்மறையாய் மாற்ற முயற்சி செய். அதற்கு என் துணை எப்போதும் உண்டு. எதையும் உன்னில் இருப்பவையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்காதே. அந்த எதிர்மறையை வேறு நேர்மறையில் மாற்று. நிச்சயம் உன்னுள் நீ உன்னை மாற்ற நினைக்கும் எதுவும் சாத்தியமாக உனக்கு அமையும். ஏனென்றால் உன்னில் இருக்கும் நீ என்றது நான் என்ற உன் சாய்தேவாவை குறிக்கும். உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நீ எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவாயிருக்கிறேன். உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட. மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும். பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் மனதிற்கு எதிராக செயல்படாதே. ஆத்மார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் என்னிடம் அன்பு கொண்டவன் என்னுடைய கதைகளை கேட்டு இயல்பாகவே சந்தோஷமடைவான். என்னுடைய கீர்த்தனங்களை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள் செய்வேன். இது என்னுடைய சத்தியமான வார்த்தை. எனது லீலைகளை நீ ஆர்வமோடும் அன்பு கலந்த இதயத்தோடும் கேட்கிறாயா? நல்லது. என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் வளம் பெற்றதை கேள்வியுற்றாயா? இவ்வளவு செய்த உன் தந்தையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தர மாட்டேனா? இதற்காய் என் மீது உனக்கு இத்தனை கோபம்? அவ்வளவு இறுக்கமாக நீ முகத்தை வைத்து கொண்டாயே? ஏன் இந்த குழப்பம், வீணான கவலை? அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் நீ கவனம் செலுத்து. நான் உனக்காகவே வேலை செய்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.